அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுகிறேன். இன்னைக்கு அதாவது 27 நவம்பர் 2024 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அண்டு ஒரு ஸ்டாக்கை நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது இன்ஃபோசிஸ். அதோட வியூஸையும் பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்போ 24,204 ஓப்பன் ஆச்சு. அதாவது ஜஸ்ட்டு ஃப்ளாட் 10 பாயிண்ட் ஹையரில் ஓப்பன் ஆச்சு. அண்டு ஹிட் ஹை அட் 24,354 அண்டு லோ வந்து 24,145. அதாவது 109 பாயிண்ட்டு, 109ல் 209 பாயிண்ட் ஃப்ரம் ஸ்விங் ஹை டு லோ. அண்ட் ஃபைனலி க்ளோஸ்ட் அட் 24,274. அதாவது 80 பாயிண்ட்டு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 3 நாளாக வந்து கன்சால்டேட்டட் கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகுது. அதாவது க்ளோஸ் இன்றைக்கி என்ன க்ளோஸ் ஆச்சு 24,274. அதாவது 24,350 அண்டு 24,390 இந்த ரேஞ்சிலேயே அது சுற்றிக்கிட்டு இருக்கு 3 days ஆஃப் தி கன்சால்டேஷன். ஸோ ஒரு நல்ல ஜம்புக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் வருது. அப்போ ஒரு ஜம்புக்கு அப்புறம் நல்ல கன்சால்டேஷன் வந்தால் திரும்ப நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராக்டிஸில் ஹையரில் போகலாம். இதுதான் நம்மளுடைய வியூ. ஸோ இப்போது 24,600க்கு மேலே போச்சுன்னா அது புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் 23,900 கீழே வந்துச்சுன்னா அது பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் நிஃப்டியோட லெவலும் நாளைக்கு வியூஸும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா ஓப்பன் ஆனது 52,154, அதாவது 37 பாயிண்ட்டு கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஹை அட்டு 52,444. லோவில் வந்தது 52,019, அதாவது 425 பாயிண்ட்டு ஃப்ரம் ஹை பாயிண்ட் ஆஃப் தி டே டு த லோ பாயிண்ட் ஆஃப் தி டே. கடைசியாக முடிவடைஞ்சது 52,300 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 110 பாயிண்ட்டு கூடுதலாக முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ ஆஃப்டர் அ பிக் ஜம்ப் எப்போ ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ பிக் ஜம்ப் ஆன் என்னைக்கு இது வந்திருக்கு 25ஆம் தேதி ஒரு பிக் ஜம்ப்பு 25, 26, 27 இந்த 3 நாளையும் ஒரு இது வந்து கேண்டில் வந்து ஒன்று வந்து மேலே போய் திரும்ப நேற்று போயிட்டு மேலே டவுன் ஆகி திரும்ப இது வந்திருக்கு. இட் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஒரே ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன வியூ பண்ணலாம், 53,200க்கு மேலே போச்சுன்னா அது வந்து புல்லிஷ் மொமெண்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். 51,200 கீழே வந்துடுச்சுன்னா அது வந்து பேரிஷ் மொமெண்டம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம், அது இன்ஃபோசிஸ். அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் அப். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து அப்வர்டு சேனல் அதில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹை லெவலுக்கு போயிருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மொமெண்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதோட மொமெண்டம் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். இப்படி இருக்கிறப்ப 1970க்கு மேலே போச்சுன்னா அது புல்லிஷ் மொமெண்டம். 1890 கீழே வந்துச்சுன்னா அது பேரிஷ் மொமெண்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.